முட்டை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், கேப்சிகமும் எடுத்திருக்கேன். முட்டை 4 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதையும் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா அது வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கூட வேணுங்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுனால நான் மிளகா சேர்க்கல, லாஸ்ட்டாக வர மிளகா சேர்த்துக்க போகிறேன். வேணுங்கிறவங்க இப்போயே சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேப்சிகம் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நல்லா வணங்கணும். அந்த வணங்குறதுலேயே நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம் நல்லா வணங்கினதையும் முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டே இருந்தால் பொரியல் ரெடி ஆகிடும். முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் அடி பிடிச்சிரும், நல்லா இருக்காது. அப்போ நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்.